பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு அழகான ராஜ்யம் உள்ளது. அங்கு வீரசிங்கன் என்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்தார். மக்கள் அனைவரும் அவரை நேசித்தனர். காரணம், அவர் நல்ல மனசு கொண்டவர், நீதிமான். மக்களே, நீங்களே என் ஆட்சியின் அடையாளம். உங்களின் மகிழ்ச்சிதான் எனது வெற்றி. ஒரு நாள் ஒரு விசித்திரமான காளை அக்கிராமத்தில் தோன்றி பசுக்களை அழைத்துச் சென்று விட்டது. அது எந்தக் கதவையும் திறந்துவிடும், எந்த வேலியையும் தாண்டிவிடும். நம்ம பசு போகுதே, அது மாயம் போல இருக்குதே. மக்கள் தங்களது பிரச்சனையுடன் மன்னரை அணுகினர். மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். மன்னரே, ராத்திரி வந்து ஒரு மாயக்காளை பசுக்களை அழைத்துச் சென்றது. எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அது எப்படி முடியும்? இது ஏதோ விசித்திரமாக இருக்கே. யாராவது தைரியசாலி இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் ராஜா. அவன் சின்ன பையன்தான், ஆனால் தைரியத்தில் பெரியவன். அம்மா, நம்ம ஊர்ல பசுக்களை யாரோ தன்னுடைய மாய சக்திகளை கூட்டிக்கிட்டு போறாங்களா? நான் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். சும்மா இருடா, இது பெரிய விஷயம். பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தைரியமாகவே செய்யணும். மன்னரே, நான் அந்த மாயக்காளையை பிடிக்கிறேன். சின்னவனே, இது உனக்கு ஆபத்து. நம்புங்கள் மன்னா, இதை உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் செய்கிறேன். மன்னரின் மனசில் ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்திருந்தது. ராஜா தனியாக பயணத்தைத் தொடங்கினான். இரவில் மட்டும் தோன்றும் அந்த மாயக்காளையை கண்டுபிடிக்கிறதுதான் அவன் இலக்கு. ராஜா தனக்குள்ளே, இரவு நேரம்தான் அந்த மாயக்காளை வருது. நான் காத்திருந்து அதை பிடிக்கணும். மாயக்காளையின் மாயத்தை உடைக்கும் ஒரு யோசனை ராஜாவுக்குத் தோன்றியது. ஓ, இதுதான் விஷயமா? மாயக்காளை அதன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் உண்மை தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியவில்லையே, இப்படியா என் மாயம் உடையும்? கள்ளன் ராஜாவால் பிடிபட்டான். மக்கள் சந்தோஷத்தில் கரகோஷம் செய்தனர். தைரியம், சிந்தனை, சீர்மையா நடந்தால், even a small boy can become a hero.